பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழா. எனவே ஓரிரு காரியங்களை தலைமை உரையாக நான் சொல்லி அடுத்த நிகழ்வுக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று சொல்லி விரும்புகின்றேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினை நான் சிந்தனைக்காக தெரிந்து கொண்டேன். எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 7வது வசனம் பொது மொழிபெயர்ப்பு அடிப்படையில் நான் படிக்கின்றேன். செலோபுகாத்தின் புதல்வியர் கேட்பது சரியே, அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய். அன்புமிக்கவர்களே, இந்த திருமறை பகுதியை முதல் வசனத்திலிருந்து நாம் படித்து பார்க்கின்ற பொழுது செலோப்பியாத் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதருடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து நாம் படிக்கின்றோம். யோசேப்பின் மகன் மனாசே, இந்த குடும்பங்களை சார்ந்த ஏபேர் என்று சொல்லுகின்ற மனிதருடைய மகன் செலோப்பியாத். இவருக்கு 5 பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். இந்த 5 பெண் பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே எதிர்நீச்சல் போடுகின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்கள் எதிர்நீச்சல் போட்டு தங்களுடைய உரிமையினை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி இங்கு குறிப்பிடப்படுகின்றது. 5 பெண் பிள்ளைகள் மக்லால், நோவாள், ஒக்லால், மில்கால், திர்சால். இவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்றார்கள். என்ன உரிமை? அந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஆண் வாரிசு இல்லை என்று சொன்னால் அந்த சொத்திலே பங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படாது. பெண்களுக்கு, பெண் வாரிசுகளுக்கு சொத்திலே பங்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தந்தை இறந்து போன சூழலிலே தங்களுடைய சொத்திலே தந்தைக்கு வர வேண்டிய பங்கை தங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற ஒரு தன்மை தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. நாமும் இன்று பல நிலைகளில் போராடுகின்றோம் இல்லையா? போராட்டம் இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் சில வேளையில் தேவையற்ற காரியத்திற்கும் போராடுகின்றோம். ஆனால் இங்கே இந்த 5 பெண் பிள்ளைகள் 5 பேரும் அவர்கள் போராடி வெற்றியினை கண்டுகொள்ளுகின்றார்கள். 2 குணநலன்கள் இங்கு சுட்டிக்காட்ட முயற்சிக்கின்றேன். முதலாவதாக இந்த 5 பெண்களிடத்திலும் ஒற்றுமை இருந்தது. 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த 5 பேரும் ஒற்றுமையாக இணைந்து வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு உனக்கு என்று சொல்லி போட்டி போடவில்லை. இங்கே இவர்கள் ஒற்றுமையோடு செயல்படுகின்றார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த வார்த்தைக்கு இணங்க இவர்கள் ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். இணைந்து மோசையிடத்திலே செல்லுகின்றார்கள். இணைந்து போராடுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக சொல்வார்கள், பெண்கள் கூடுகின்ற இடத்திலே ஒற்றுமை இருக்காது என்று சொல்வார்கள் இல்லையா? அதுக்காக உங்களை குறைத்து சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் உண்மையை தான் சொல்லுகிறேன். பல நிலைகளிலே நன்றாக இருக்கின்ற குடும்பங்களிலே நன்றாக இருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பங்கள் 2ஆக பிரிந்து விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது இல்லையா? அது ஏங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துடுங்க. உங்கள்கிட்ட ஒற்றுமை இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒரு சங்க அங்கத்தினர்களாக இணைந்து இருக்கின்ற பொழுது நாம் ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கின்ற இடத்திலே நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றதா சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுள் இன்று நம்மோடு பேசுகின்றார். ஒற்றுமை உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இங்கே இந்த 5 பெண் பிள்ளைகள் 5 பேரும் இணைந்து ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள். யாரை சதிச்சு நம்ம இந்த சொத்தை வாங்கிடலாம் அப்படின்னு யாரும் நினைக்கல. 5 பேரும் ஒற்றுமையோடு தன்னுடைய தந்தைக்கு வருகின்ற சொத்தின் பங்கு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி மோசேயிடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள். அதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அந்த சுதந்திரத்தினை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி
திருமுறையிலே நாம் படித்து அறிந்து கொள்ளுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஒற்றுமையோடு நாம் செயல்படுவோம். ஒற்றுமையோடு செயல்பட்டு நாம் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களை செய்வோம். அவ்விதமாக செயல்படுவதன் வழியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக முயற்சி செய்கின்றார்கள். முயற்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இங்கே இந்த காலகட்டத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, அதை சற்று ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, பெண்கள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலகட்டம். திருமறையெல்லாம் படிக்கின்ற பொழுது பல நிலைகளில் பெண்களுடைய பெயர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை இல்லையா? பெண்களுடைய பெயர்கள் அதிகமாக இல்லை. ஏனென்று சொன்னால் பெண்கள் சமுதாயத்திலே இரண்டாம் தரமாக கீழ்த்தரமாக மதிக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம். அப்படிப்பட்ட சூழலிலே பெண்கள் பேசக்கூடாது, சின்ன பிள்ளைகளும் பெண்களும் பேசக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சூழலிலே 5 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்லுகின்றார்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பெண்கள் செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த சூழல்களிலே தடைகளை எல்லாம் தாண்டி முயற்சி செய்கின்றார்கள். என்ன முயற்சி செய்கின்றார்கள்? 5 பேரும் இணைந்து கூடார வாசலில் சென்று மோசே, ஆசாரியர்கள், பிரபுகள் இவர்களெல்லாம் இருக்கின்ற இடங்கள் சென்று தங்களுடைய வழக்கை, தங்களுடைய குறையை அங்கு எடுத்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் 5 பெண் பிள்ளைகள். நம்முடைய வழக்கத்தின்படி தந்தை இறந்துவிட்ட பின்பு அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டார்கள்? சொத்து கொடுக்க மாட்டார்கள். ஆனால் என்னுடைய தந்தை எந்த மோசமான கூட்டத்திலும் சேர்ந்தவர் அல்ல. அவர் செய்த தவறினாலே மரித்து போய்விட்டார். அவர் மரித்து போய்விட்டார் என்பதற்காக எங்களுக்கு வரவேண்டிய உரிமை சொத்தை தராமல் இருக்கக்கூடாது, நிச்சயமாய் தந்தாக வேண்டும் என்று சொல்லி முயற்சியோடு அங்கு வேண்டுகின்றார்கள். மோசே சொல்லுகின்றார், நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை தான் நாம் படிக்க கேட்டோம் 7வது வசனத்தில். இவர்களுக்கு அந்த உரிமை சொத்தை கிடைக்க செய் என்று சொல்லி சொல்லுகின்றார். யோசுவா 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கின்ற பொழுது அந்த உரிமையினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லி சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படும். பல நிலைகளிலே பல செயல்களை செய்ய சொல்லுகின்ற பொழுது என்னால் முடியாது, இது என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி ஒதுங்கி ஓடிவிடுகின்றோம் இல்லையா? அப்படிதானே? அப்படி அல்ல, செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற உறுதிப்பாட்டோடு இணைந்து செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். படிக்கின்ற பிள்ளைகள் கூட சில நேரத்தில் எனக்கு இந்த பாடம் வராது, இந்த கணக்கு எனக்கு வராது, இந்த ஆங்கிலம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவார். சிலர் வந்து பெரிய கேள்விகளை படிக்கிறதுக்கு மடிச்சென்ன ஒதுக்கி வைத்து விடுவார்கள். எனக்கு இது வராது, எனக்கு இது வேண்டாம் அப்படி என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படி அல்ல, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு உண்டு என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே செலோப்பியாத் என்பவருடைய 5 பெண் பிள்ளைகள், இவர்கள் 5 பேரும் தங்களுடைய வாழ்விலே ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். தங்கள் வாழ்விலே அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த நிலையிலே நாமும் முன்னேறி செல்வதற்கு இறைவனாலே அழைக்கப்படுகின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது பெண்கள் மட்டுமல்ல, இதில் கூடி வந்திருக்கின்ற ஆண்களும் தங்கள் வாழ்விலே ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல பண்போடு, அதோடு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல சிந்தையோடு இணைந்து செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைவான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.